ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் இல்லைங்க. 1-2 டிப்ஸு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும். ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். எவ்வளவு நேரம் ஆகினாலும் ஹார்ட் ஆகாமல் நம்ம செய்யும்போது சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைகிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிடலாங்க. இந்த தண்ணி கொதிக்க வேண்டியதெல்லாம் இல்லைங்க. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடாகினாலே போதும். சூடாகினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கீங்க, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி மாவை கலந்துக்கலாங்க. மாவு பிசையும் போது நம்ம கவனிக்க வேண்டியது, தண்ணி ஒரே நேரத்தில் அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வைக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தாங்க கரெக்டான பதம். மாவு பிசையும் போது நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மாவை பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சுடுதண்ணி ஊற்றினாலே போதுங்க, மாவு ரொம்ப சாஃப்டாயிரும். இது ஒரு ஈஸியான டிப்ஸுங்க. இதை ஃபாலோ பண்ணாலே போதும், ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியை நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி மாவு பிசையும் போது கையில் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு வைங்க. நம்ம அழுத்தம் அதிகமாக கொடுக்க மாவு ரொம்ப சாஃப்டாயிரும். இப்போ மாவுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாங்க, காஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மூடி போட்டு மாவை ஊற விட்டுறலாங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். மறுபடியும் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கையில் அழுத்தம் கொடுத்து ஒன்று போல் கலந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உருட்டுங்க. உருட்டி எல்லா மாவையும் ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். எவ்வளவு நேரம் ஆகினாலும் நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டாலே சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ எல்லா மாவையும் உருட்டியாச்சு, சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை எடுத்து மாவில் பெரட்டி விட்டுட்டு சப்பாத்தியை தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக உருட்டி விட்டிங்கனாலே போதும். ஒரு அழகான ஷேப்பில் நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிரும். தேய்ச்சதுக்கப்புறம் இதில் உள்ள மாவு எல்லாத்தையும் நல்லா தட்டி விட்டுருங்க. அப்படியே சூடான தோசை தவாவில் போட்டு சுட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான சாஃப்டான சப்பாத்தி நம்ம வீட்டில் ரெடி ஆயிருங்க. சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. ஒரு நிமிஷம் கழித்து திருப்பினோம்னா கீழே நமக்கு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடும்போது நல்லா பொஸ்ஸுன்னு எலும்பி வந்துடுங்க. 2 பக்கமும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வந்த உடனேயே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு திருப்பி விட்டுட்டு எடுக்க போகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தியை வேக வச்சு எடுத்து வச்சுருங்க.
சப்பாத்தியை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சூடாக இருக்கும்போது மூடி வச்சிடாதீங்க. மூடி வச்சோம் அப்படின்னா அதனோட வேர்வை தண்ணி வந்து சப்பாத்தியில் பட்டு சப்பாத்தி ரொம்ப ஈரமாயிரும். இதில் வந்து எண்ணெய், பட்டர் இதெல்லாம் சேர்த்து மாவு பிசைஞ்சு செஞ்சாலும் சாஃப்டாக தாங்க இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைங்க. இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். இதே மாதிரி ஈவினிங் வரைக்கும் இருக்குங்க. இதுக்கு வந்து எந்த குருமாவையும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இந்த சப்பாத்திக்கு முட்டை குருமா வச்சுருக்கேங்க. முட்டை குருமாவுக்கும் நம்ம செஞ்ச சப்பாத்திக்கும் எவ்வளவு சப்பாத்தி வேணாலும் சாப்பிட்லாங்க. சப்பாத்தி வேறு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம நல்லாவே சாப்பிட்லாங்க. சப்பாத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.